நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு வந்து நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து அதிகமாக தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும். கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களில் பொருந்தாத நபர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அவர் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை. சரிங்களா? மற்றவங்களாம் பாருங்கள், குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து 2024 கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்தாளர் ஜேடி குரூஸ் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவை மாவட்ட வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரப்பன் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியான ஜோடிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஜோடிகளுமே வந்து சரிதான். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 2023இல் செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் புதிய கொள்கை வெளியிட்ட மாநிலம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2023இல் செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் புதிய கொள்கையை வெளியிட்ட மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்ற இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, கோவை. அடுத்து பாருங்கள், 2024இல் கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் விஸ்வகர்மா விருது பெற்ற மெட்ரோ ரயில் சேவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2024இல் கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் விஸ்வகர்மா விருது பெற்ற மெட்ரோ ரயில் சேவை பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் சேவை. அடுத்து பாருங்கள், இந்திய அளவில் அதிக அளவில் ராம்சார் ஈரநில தளங்களை கொண்டுள்ள மாநிலம் வந்து இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் தான். இந்திய அளவில் அதிக அளவில் ராம்சார் தளங்களை கொண்டுள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 20 ராம்சார் தளங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.